أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار بلاغ فهل يهلك إلا القوم الفاسقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் அஹ்காஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஆக கடைசியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உபதேசம் செய்கின்றான், நபியே பொறுமையாக இருங்கள். இவர்கள் என்னென்ன பேசுகிறார்களோ, எப்படி நடந்து கொள்கிறார்களோ பேசட்டும், நடந்து கொள்ளட்டும், நீங்கள் பொறுமையாக இருங்கள். எப்படி ரசூல்மார்களில் ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்டவர்கள் பொறுமையாக இருந்ததை போன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெயர் வைக்கின்றான் உலுல் அஸ்ம், மன உறுதிமிக்க இறை தூதர்கள். அவர்களுடைய சமூகங்கள் அவர்களை வாட்டி வதைத்தது, சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளாக்கியது, சொல்ல முடியாத மனக்கசப்புகளுக்கு அவர்களை உள்ளாக்கியது. இருப்பினும் அந்த இறை தூதர்கள் ஆழ்ந்த பொறுமையுடன் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று நபியே நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் 5 இறை தூதர்கள் உறுதிமிக்க மன உறுதிமிக்கவர்கள். அதில் ஒருவர்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை பற்றித்தான் 2 நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம். சூரா ஹூதிலே 2 ருக்கூகள் கொண்ட அவர்களுடைய வரலாற்றை, 1 ருக்கூஐ நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். இப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய நேரடி பார்வையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டினார்கள். கடந்து சென்ற மக்கள் அவர்களை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். பின்பு கப்பல் கட்டி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய உத்தரவு, அடுப்பு உலை கொதிக்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்களும் உங்களோடு ஈமான் கொண்டிருப்பவர்களும் அதே போன்று உயிரினங்களில் ஒவ்வொரு ஜோடிகளையும் ஏற்றிக்கொண்டு நீங்கள் கிளம்புங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். இந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுகின்றான், வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சொற்ப நபர்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொண்டிருக்கவில்லை. பின்பு அல்லாஹு தஆலா அடுத்தபடியாக சொல்லிக் கொடுக்கின்றான், இப்போ கப்பலே இப்போதான் முதல்ல கட்டப்பட்டு இருக்கிறது, இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறது கப்பலை? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மாலுமி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராகவும் இருக்கிறார்கள், ஏறி இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறுப்புதாரியாகவும் இருக்கிறார்கள். இப்போ எங்கிருந்து துவங்குகின்றது, இது எங்கே போய் நிற்கும், எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹு தஆலா வழி நடத்துகின்றான். இப்போ கப்பல் எப்படி போகும்? வகாலர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. இந்த கப்பலுடைய ஸ்டார்டிங் மற்றும் லேண்டிங், ஸ்டார்டிங் பாயிண்ட், நிறுத்தக்கூடிய நிறுத்தகம், இரண்டும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆகும் என்று நீங்கள் கூறுவீராக, அது அப்படியே நடக்கும். அவ்வளோதான். இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே போன்று சொன்னார்கள், மேலும் நிச்சயமாக என் ரப் கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கின்றான் என்றும் சொன்னார்கள். கப்பலில் கிளம்ப போகின்றது. எந்த தண்ணீர் அந்த பகுதி மக்களை அழிக்கிறதோ, எந்த தண்ணீர் மிகுந்த பயங்கரமாக அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அழித்து ஒழித்து ஆளாக்கப் போகின்றதோ, அதே நீரில், அதே கடல் நீரில் குறிப்பிட்ட ஈமான் கொண்ட ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அல்லாஹ்வினுடைய இந்த பெயரை கொண்டு பாதுகாப்போடு கடந்து செல்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வினுடைய அற்புதம். ஒரே நீர்தான், நீர் ஒன்று, ஆனால் ஒரு மக்களை அழிப்பதற்காக அந்த நீர் பயன்படுகிறது. அதே நீரின் மீதாக ஈமான் கொண்ட இன்னொரு மக்கள் அழகாக அல்லாஹ்வினுடைய உத்தரவின்படி கடந்து செல்கிறார்கள். இது அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே சாத்தியம். பின்பு வஹிய தஜ்ரீ பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால். மலைகளை போன்ற அலைகள் அந்த இடத்தில் வர துவங்கிவிட்டது. மலைகளை போன்ற அலைகள் வந்த அந்த நேரத்தில் இதை பார்த்து வனாதா நூஹுன் இப்னஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாரை அழைக்கிறார்கள். என்ன இருந்தாலும் பெத்த மகன். இப்போ மகன் கப்பலில் ஏறல, அந்த பக்கம் நிற்கிறார், அழைக்கிறாங்க. வகான ஃபீ மஅஸில், ஆனால் அந்த மகன் அந்த பக்கம் இருந்தார், கப்பலில் ஏறாமல்
அவர்களோடு அநியாயக்காரர்களோடு இருந்தார். யா புனைய, என் அருமை மகனே, இருக்கம் மஅனா, எங்களோடு நீயும் பயணப்பட்டு விடு. வலா தக்கும் மஅல் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களோடு நீ ஆகிவிட வேண்டாம் என்று சொல்றார். அப்போ அந்த மகனார் சொல்றார், கால சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, தந்தையே, அலை என்னிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் மலையினுடைய உச்சியின் மீது நான் ஏறி என்னை நான் தற்காத்துக் கொள்வேன். இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எப்படி தற்காத்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு புரியல. இந்த அஸாப் அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக வருகிறது என்பது அவர்களுக்கு புரியல. இதை முஃமின்கள் மாத்திரமே புரிந்து வைத்திருந்தார்கள். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹீம், அல்லாஹ்வினுடைய கட்டளையிலிருந்து இன்றைய தினம் யாரும் பாதுகாக்க முடியாது தம்பி. இல்லாமர் ரஹீம், அல்லாஹ் யாரின் மீது ரஹ்மத் செய்தானோ, யாரின் மீது கிருபை புரிந்தானோ அவர்களை தவிர வேறு யாரையும் அல்லாஹ்வினுடைய கட்டளையிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியாது. இது ஏன் உனக்கு புரியல என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. இப்போ பேசி முடிக்கிறாங்க. அதற்குள்ளாக வஹால பைனஹுமுல் மௌஜு ஃபகான மினல் முகரகீன், இருவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு அலை குறுக்கிட்டது. மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக அவன் மாறிவிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி முடிக்கிறாங்க. இருவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய அலை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாரை அழித்து ஒழித்து ஆளாக்கிவிட்டது. இப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் சென்றது, எங்கு சென்று நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்றது. பின்பு நாம் நீருக்கு கட்டளையிட்டோம். வகீல யா அர்து பலஇ மாஅகி, உன்னுடைய நீரை நீ விழுங்கிக்கொள் என்று பூமியை பார்த்து நாம் சொன்னோம். பூமி தன்னுடைய நீர் ஒட்டுமொத்தத்தையும் உரிந்து கொண்டது. வயா சமாஉ அக்லிஇ, பின்பு வானத்தை பார்த்து சொன்னோம், வானமே உன்னுடைய நீரை, மழை நீரை நீ நிறுத்திக்கொள் என்று சொன்னோம். வகீலல் மா, நீர் முழுவதுமாக வற்றியதற்கு பின்னால் வகுதியல் அம்ர், நம்முடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டது. வஸ்தவத் அலல் ஜூதியி, ஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீது கப்பல் சென்று தரை தட்டியது. இப்போ இது பைபிளில் அராரத் மலை என்று வருகிறது. அராரத் என்பதும் ஜூதி என்றதும் கிட்டத்தட்ட ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் தான். வஸ்தவத் அலல் ஜூதியி, ஜூத் என்ற மலையின் மீது அந்த கப்பல் சென்று தரை தட்டியது. வகீல புஅதல் லில் கௌமில் ஸாலிமீன், பின்பு இன்றைய தினம் அநியாயக்கார சமூகங்கள் உங்களை விட்டு தூரமாக ஆகிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் அந்த கப்பலில் இருந்து மலையின் மீது இறங்கி வந்து விட்டார்கள் பூமிக்கு. இப்போ இந்த நேரத்தில் வனாதா நூஹ் ரப்பஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது. எல்லாம் பாதுகாப்போடு வந்துட்டாங்க, முஃமின்கள் மகிழ்ச்சி சந்தோஷம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கவலை இருக்கு. மன உறுதியை பாருங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்துறான். வனாதா நூஹு ரப்பஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் ரப்பை அழைத்தார்கள். அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் ஃபகால, சொன்னார்கள், ரப்பி, என் ரப்பே, இன்னப்னி மின் அஹ்லி, என்ன இருந்தாலும் என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன். போயிட்டான், தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். இப்போ இங்க இடத்துல மகன் மட்டும் முராதில்லை, மனைவியும் போயிருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்ந்த மனைவியும் போயிருக்கிறாங்க. மகனாரை குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் வ இன்ன வஅதகல் ஹக், உன்னுடைய வாக்கு சத்தியமானது, அதை யாராலும் மாற்ற முடியாது. வ அன்த அஹ்கமுல் ஹாகிமீன், ஐஸ் வைக்கிற மாதிரியும் மிக அழகாகவும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் நீ தீர்ப்பளிப்பவன், உன்னுடைய தீர்ப்பில் யாரும் குறை கண்டுவிட முடியாது. என்ன சொல்ல வராங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்துல? என் மகனை எப்படியாவது மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல வராங்க. என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், அவன் என்னை ஏத்துக்கல, இத்தனை வருஷமா எனக்கு மாற்றம் செய்தான், ஆனா உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, ஆனா நீ தீர்ப்பளிப்பவர்களுக்கெல்லாம் ஆகச் சிறந்த தீர்ப்பாளி. இப்படி இந்த வார்த்தையின் மூலம் உன்னால மன்னிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீ மன்னிச்ச அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீ மன்னிப்பதற்கு தகுதியானவன், உன்னை யாரும் எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது, என் மகனை மன்னிச்சிடு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் பதிலளிக்கிறான் பாருங்க. கால யா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே, உங்களுடைய அந்த மகன் உங்களுடைய குடும்பத்தார்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை மட்டும் பேசுறாங்க, இந்த மகனை கொண்டு முராத் மனைவியும் இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா பதில் சொல்லும் போது குடும்பத்தார்களை சேர்த்து சொல்றான். உங்களுடைய குடும்பத்தார்கள் நிச்சயமாக உங்களை சார்ந்தவர்கள் இல்லை.
நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையின் மூலம் மிக ஆழமான ஒரு விஷயம் புரிய வருகின்றது. மார்க்கம் முதன்மையானது, குடும்பம் இரண்டாவது. மார்க்கம் முதன்மையானது, உங்களுடைய குழந்தை குட்டிகள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இரண்டாவது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக இந்த இடத்துல பேசுறான். உங்களை நான் இறை தூதராக அனுப்பியிருக்கிறேன், மார்க்கத்தை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இந்த தீன ஒருவர் உங்ககிட்ட ஏத்துக்கலனா அவர் எப்படி இந்த மார்க்கத்தை சார்ந்தவர் இல்லை, அதற்கு பின்னாடி உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, அப்படியோ மகனா இருந்தா என்ன, மனைவியா இருந்தா என்ன, தீன ஏத்துக்கல, அப்போ உங்களுக்கு அவங்க மனைவியும் கிடையாது மகனும் கிடையாது, அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க என்று அல்லாஹு தஆலா காட்டமாக பதிலுரைக்கின்றான். قال يا نوح إنه ليس من أهلك, அவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களே இல்லை. யார சொல்றான்? யாரை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய மனைவி என்னுடைய மகன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களோ அவர்களை அல்லாஹ் பேசுகின்றான். அவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்களே இல்லை. ஏன்? தீனை ஏத்துக்கலையே, மார்க்கத்தை பின்பற்றலையே. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நிச்சயமாக அவன் நல்லவன் கிடையாது. உங்களுடைய மகன் நல்லவன் இல்லை, அவன் தீய வழியில் சென்று விட்டான். ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றிய ஞானம் உங்களிடத்தில் இல்லையோ அதை பற்றி நீங்கள் என்னிடத்தில் கேட்காதீர்கள். ஒரு இறை தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை ஃபலா தஸ்அல்னி, என்னிடத்தில் நீங்கள் கேட்காதீர்கள். மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றிய அறிவு ஞானம் உங்களிடத்தில் இல்லையோ அதை பற்றி நீங்கள் என்னிடத்தில் கேட்காதீர்கள், துஆ கேட்காதீங்க அதை பற்றி. இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன், நிச்சயமாக இது போன்ற ஜாஹில்களை பற்றி நீங்கள் என்னிடத்தில் பேசுவதை நான் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன், பேசாதீங்க. நான் உங்களை ஜாஹிலா பார்க்கல, உங்களை இறை தூதரா பார்க்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தை எவர்கள் ஏற்று உங்களோடு வந்தார்களோ இனி இவங்க தான் உங்க ஃபேமிலி, இதுதான் உங்களோடு இருக்க போகின்ற மக்கள். எவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள் உங்களுடைய இரத்த பந்தமாகவே இருந்தாலும் அவர்கள் ஜாஹில்களாக மாறிவிட்டார்கள், அவர்களை விட்டு விடுவதை உங்களுக்கு நான் உபதேசிக்கின்றேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொட்டில் அடிச்ச மாதிரி அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்துட்டான். இப்போ உடனே பாருங்க, ஒரு இறை தூதருடைய பண்பு இதுதான், மன உறுதி. அடுத்த செகண்ட் ஆல ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம், யா அல்லாஹ், எதை பற்றிய அறிவு எனக்கு இல்லையோ அதை பற்றி நான் உன்னிடத்தில் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அவ்வளவுதான். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்வதை போன்று அல்லாஹு தஆலா ஒரே ஒரு முறை அறிவுறுத்தினான். ஒரு இறை தூதருடைய பண்பு இதுதான், இனி என்னுடைய சட்டம், கப்சுப், நான் அதை ஏத்துக்கிறேன், நான் அதை அப்படியே அதன்படி சாய்ந்து விடுகின்றேன். கால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி என் ரப்பே இன்னி அஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம், எதை பற்றி உன்னிடத்தில் நான் கேட்கக்கூடாது என்று சொல்கிறாயோ அதை பற்றி உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லிட்டு வ இல்லா தக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிக்காவிட்டால், மன்னிப்பும் கேட்கிறாங்க. எதுக்கு மன்னிப்பு? மகனார் என்ற உருக்கத்தில் துவா கேட்டுட்டாங்களே, அதுக்கு மன்னிப்பு. வ இல்லா தக்ஃபிர்லி, உன்கிட்ட நான் வரம்பு மீறி துவா கேட்டுட்டேன், எவனை பற்றி பேசி இருக்கக்கூடாது அவனை பற்றி அவனை மன்னிச்சுட்டு நான் துவா கேட்டுட்டேன். வ இல்லா தக்ஃபிர்லி, நீ என்னை மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னி, நீ என் மீது கிருபை செய்யாவிட்டால், அகும் மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக மாறிவிடுவேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலையை பாருங்க. அப்படியே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அது இருமை, இது ஒருமை. வ இல்லா தக்ஃபிர்லி வதர்ஹம்னி, நீ என்னை மன்னிக்காவிட்டால், என் மீது கிருபை புரியாவிட்டால், கருணை புரியாவிட்டால் நிச்சயமாக நான் நஷ்டவாளியாக மாறிவிடுவேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டதற்கு பின்பு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். கீல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, யா நூஹ், நூஹே இஹ்பித், இறங்குங்கள், போங்க, மலையிலிருந்து இறங்கி ஊருக்குள்ள போங்க. பிஸ்ஸலாமி மின்னா, நம்முடைய சலாமத் உங்கள் மீது இருக்கும். வ பரகாத்தின் அலைக வ அலா உமமின் மிம்மம் மஅக், உங்களின் மீதும் உங்களுடைய சமூகத்தின் மீதும் உங்களோடு எவர்கள் ஈமான் கொண்டு வந்திருக்கிறார்களோ அவர்களின் மீதும் நம்முடைய அபிவிருத்தியும் நம்முடைய சலாமத்தும் உங்களோடு இருக்கும். மேலும் இதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமூகம் உமமுன், சில சமூகத்தார்கள் வருவார்கள், சனுமத்திஉஹும், அவர்களை சுகபோகமாக நாம் வாழ விடுவோம், அவர்கள் சுகபோகமாக வாழ்வார்கள். அல்லாஹ் தஆலா சைக்கினியா யாரை சொல்றானா,
அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் சுகபோகத்தில் இருப்பதை போன்று தெரியும். சும்ம யமஸ்ஸுஹும் மின்னா அதாபுன் அலீம், பின்பு நாம் அவர்களை நோவினை தரக்கூடிய அதாபின் மூலம் அவர்களையும் நாம் பிடிப்போம். இப்ப எப்படி நடந்ததோ, இந்த வெள்ளை பெருக்குக்கு முன்னால் எப்படி நடந்ததோ இதற்கு பின்னாலும் இது போன்று நடக்கும் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்கூட்டியே அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். இப்போ இவ்வளவும் சம்பவத்தை சொல்லி முடிச்சுட்டான். இப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட வரான். இப்போ தில்க மின் அம்பாஇல் கைபி நூஹிஹா இலைக், நபியே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இதற்கு முன்னால் யாரும் வஹி அறிவிக்கவில்லை. இந்த விஷயத்தை நாம் தான் உங்களுக்கு இந்த நபிமார்களுடைய செய்தியை வஹியாக அறிவிக்கின்றோம். மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா, உங்களுக்கு முன்னால் நீங்களோ உங்களுடைய சமூகமோ இதை பற்றி அறிந்திருக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலும் உங்களுக்கு தெரியாது, அந்த சமூக மக்களும் உங்களுக்கு தெரியாது, ஏற்றுக்கொண்டவர்களை பற்றியும் தெரியாது, அழிக்கப்பட்டவர்களை பற்றியும் தெரியாது. இவை எல்லாவற்றையும் நாம் தான் உங்களுக்கு வஹியாக செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ மேட்டர் என்னன்னா, ஃபஸ்பிர், அங்க வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. அங்க அல்லாஹு தஆலா என்ன உபதேசம் கொடுத்தானோ சூரத்துல் அஹ்காஃபினுடைய கடைசியில், இங்கேயும் அல்லாஹ் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான், ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பொறுத்து கொண்டு இருந்தார்களோ, ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்கள். இன்னல் ஆகிபத லில் முத்தகீன், முடிவு இறையச்சவாதிகளுக்கு தான். அவசரப்படாதீங்க. அல்லாஹு தஆலா ஒரு முடிவை கொண்டுட்டு வருவான். அல்லாஹுடைய கன்க்ளூஷன் சொல்லி ஒன்று இருக்கு. இதை கொண்டு வரும்போது அழகான முடிவை எவர்கள் சந்திப்பார்கள்? யார் இறையச்சம் கொண்டு நடந்தார்களோ அவர்கள்தான் சந்திப்பார்கள். யார் இறையச்சத்திலிருந்து பிறண்டு போனார்களோ அவர்களுக்கு முடிவு மோசமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சூரா ஹூதினுடைய 2 ருக்குகளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் எப்படி அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள், எப்படி மன உறுதியோடு இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றான். இனி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த 3 தூதர்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.